கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலனான பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும் பொழுது 1வது நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 31வது வார்த்தையில் இப்படி சொல்லுகிறார்: ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு செய்யுங்கள் என்று. பிரிய தேவ மக்களை, கர்த்தர் சொல்லுகிறார் எல்லாம் நீங்கள் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்று. அப்போது நம்முடைய பேச்சுகள், நம்முடைய செய்கைகள் எல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சித்தப்படி இருக்கிறதா என்று வசனத்தினூடாய் நாம் சோதனை செய்து பார்க்க வேண்டும். ஆனால் பவுல் எங்கே சொல்லுகிறார்? நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் என்று சொல்லுகிறது. அப்போ புசிப்பும் குடிப்பும் எப்படி தேவனுடைய மகிமைக்கேடாக அல்லனா தேவனுக்கு விருப்பம் இல்லாதாக மாறுகிறது என்று சொல்லும் பொழுது, நாம் தேவைக்கு அதிகமாக சாப்பிடுகிறது. அதே மாதிரி தான் நம்முடைய பணம் இருக்கிறது என்று சொல்லி பிரௌடி காட்ட சாப்பிடுகிறது. அப்படி ஒன்றும் இல்லை. தேவன் தருகிறதை ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் புசிக்கவும் குடிக்கவும் வேண்டும் என்று பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். அதே மாதிரி தான் அவர் நம்மோடு சொல்லுகிறது. நாம் மதுபானங்கள் அருந்துகிறது, அதே மாதிரி தான் புகைப்பிடிப்பது, இந்த ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிற நம்முடைய இந்த உடம்பை அசுசிப்படுத்துகிறதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. அவருடைய மகிமையை நாம் அசட்டை பண்ணுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால் நாம் எதை புசித்தாலும் எதை குடித்தாலும் அது கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நான் செய்யும்போது கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருப்பார். இல்லாவிட்டால் நாம் புசிக்கிறதும் குடிக்கிறதும் நம்ம பணம் தானே, நம்ம வாய் தானே, நம்ம வயறு தானே, அப்படி என்று சொல்லி எனக்கு இஷ்டமுள்ளது சாப்பிடுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆலயமாகி அந்த உடலை நாம் கெடுத்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒருபோதும் அதை வெறுமனை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அப்போ நாம் இந்த உடம்பை கெடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கெடுக்கிறார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யும்படியாய் கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்தவன் நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் உங்களுக்காக வாழ வேண்டும் என்று இருக்கும் பொழுது எங்களுடைய புசிப்பும் குடிப்பும் உடைய ராஜ்யத்தில் வருகிறவர்களுக்கு தடையாக இருக்காமல் அது கர்த்தாவே காலையில் நாங்கள் வாண்டிருப்போமுடைய நாம மகிமைக்கென்று மட்டும் செய்ய கிருபை தாருங்க ஆண்டவர். எங்கள் வீண் பெருமைகள், வீண் பேச்சுகள் எல்லாவற்றையும் மாற்றி தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் நன்றியுணர்வு உள்ளவர்களாக நிற்கும்படியாக நீர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.